நியூ மாமா தான் நம்ம தேட்டருக்கு போகக்கூடாது. ஆனால் நியூ டேடாக இருந்தால் டேட் மட்டும் தேட்டருக்கு போகலாம். இது என்ன நியாயம் எனக்கே தெரில. சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எப்பயும் போல். பார்த்த வேலையே பார்த்துட்டு இருக்கவே ரொம்ப கடுப்பாகுது. இருந்தாலும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்பயுமே பேபிஸோட திங்ஸ் எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் நம்ம அடிக்கடி எடுக்கிறதால அது கலைஞ்சிட்டே தான் இருக்கும். அதனால் பெரிய ஒரு டப்பாவில் வந்து எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுட்டேன். சரி வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணலான்னு பார்த்தா பல்லியன் வந்து அவுட் சைடில் பார்த்துட்டே நின்னார். சரி அவர் வந்து போனதுக்கப்புறம் விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். தொட்டில் ஆட்டிகிட்டே இருக்கும்போது ஞாபகம் வந்தது, என்னோடய ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் பீஸ் வந்து அப்படியே பேலன்ஸ் இருந்தது. அவங்க சாப்பிடவே இல்லை. அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கிடச்சி இவங்க வந்து எழுந்துச்சி வந்துட்டாங்க. அப்படியே எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்களுக்கு நைட்டு டின்னருக்கு சாப்பாடெலாம் ஊட்டிட்டு அவங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்கள வந்து நல்லா தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் நானும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஏதோ ஒன்று குறையுதேன்னு பார்த்தா அந்த ஐஸ்கிரீமு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் லைட்டாக செமஸ்டர் எக்ஸாமுக்கும் படித்து முடிச்சிட்டேன். டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.